Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அமேன். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டி நம்மை ஒருமுகப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தாவியானவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு இந்த ராத்திரி வேளையில துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு துதி கன மகிமையை செலுத்துகிறோம். கேட்ட சாட்சிக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஜெப தேவைகளை எல்லாம் சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம். தேவன் தாமே காரியங்களை சந்திப்பீராக. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தர் மனம் இறங்கணுமே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் கிருபையா இருக்கணுமே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில எங்கள் முகத்தின் மேல் பிரகாசத்தை உம்முடைய பிரகாசம் காணப்படட்டும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆண்டவரே இதோ இந்த ராத்திரி வேளையில அப்பா நாங்கள் எங்களை ஒருமனப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய திருப்பாதத்திலே அமர்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Oh, Jesus, Jesus, Amen. Praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Amen. எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ விண்ணப்பங்களோடு தேவைகளோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் இருதயத்தை ஒரு விசை நீர் சுத்திகரிக்க வேண்டுமே அப்பா. ஆண்டவரே எங்களை நினைத்தருள வேண்டுமே, எங்களுக்கு மனம் இறங்க வேண்டுமே ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த பாடலை கூட நம்ம பாடி தேவ சமூகத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாய் நம்ம காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஹல்லேலூயா ஆண்டவரை தொழுதேற்று. பிரைஸ் தி லார்ட். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய
தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் ஒரு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமேயும் ஆண்டவரை நீ தொழுதேத்து ஹல்லேலூயா ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை நீ தொழுதேத்து. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாக இந்த வேளையிலும் Hallelujah. Glory, 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 glory. Praise the Lord. நம்மை இந்த வேளையிலேயும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த சமயத்தில் நம்ம வாசிக்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. சங்கீதங்களின் புஸ்தகம். Praise you, praise you, praise you, praise you, Jesus. Amen. அதுல 94வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது அதிகாரம். Praise the Lord. Psalm 94. Praise the Lord. Praise the Lord. அதுல நம்ம பார்க்க இருக்கிற வசனம். Thank you, Jesus. எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கண்களாலே வாசித்து நம்ம அதை அறிந்து கொள்ளுகிற போது அது நமக்கு நலமாய் இருக்கிறது. அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19th verse. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. இங்கே சங்கீதக்காரன் அவன் பாடுகிற போது அவன் சொல்லுகிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. இங்கே அவன் என் உள்ளத்தில் என்றும் சொல்லுகிறான். அதைத் தொடர்ந்து என் ஆத்துமாவை என்றும் சொல்லுகிறான். அல்லேலூயா. இவன் வேதங்களை படித்து நம் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை எல்லாம் அறிந்து பல வேத பாடசாலைகளிலே கற்று தேர்ந்து அப்படியாக அல்ல, இவனுக்குள்ளே தன் உள்ளத்தை குறித்த ஒரு உணர்வுள்ளவனாய் இவன் இருந்தான். ஆத்துமாவை குறித்த ஒரு வெளிப்பாடுள்ளவனாய் இவன் இருந்தான். அல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. இவன் தன்னுடைய அவன் ஒரு தேசத்திற்கு சங்கீதக்காரன் தாவீது என்று பார்க்கிற போது அவன் ஒரு தேசத்துக்கு ராஜா. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவன் எழுதுகிற போது அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான்,
என் ஆத்துமா, என் உள்ளம் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Praise the Lord. Hallelujah. நாமும் விசுவாசிகள், நமக்கு இந்த நாட்களிலே ஆத்துமானா என்ன, உள்ளம்னா எப்படி, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே சரியான உணர்வுகள் இருக்குமே ஆனால், அவன் தனக்குள்ள இருக்கிற இந்த காரியங்களை அவன் விளங்கிக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. பொதுவாக நம்ம எதை அதிகமா நம்ம மேன்மைப்படுத்தி பேசுறோம், அதிக பெருமையோட பேசுறோம். என்னுடைய, என் வீடு, என் காரு, என்னுடைய பொருளு, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னுடைய இது, என்னுடைய அது. சிறு வயதுல இருந்து நமக்குள்ள என்ன வருது? என், என்னு நமக்கும் தான் என் வருது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நமக்கும் என்னுடைய, எனது, என், என்னுடைய இது, என்னுடைய அதுன்னு சொல்லிக்கிறோம். என்னுடைய கார், என்னுடைய ரூம்ல வந்து நீ எப்படி இப்படி காஃபிய கொட்டிட்ட? என்னுடைய அ இது என்னுடைய டெஸ்க், என்னுடைய லேப்டாப், என்னுடைய ஃபோன். இது யார் ஃபோன்? இது என் ஃபோன். அல்லேலூயா! டிவி கூட பொதுவா இருக்கும். ஒரு சோஃபா கூட பொதுவா இருக்கும். இப்ப உள்ளம், இருதயம்லாம் எப்படி ஒண்ணே ஒண்ணு ஒரு ஆளுக்குள்ள இருக்கோ, அதுபோல தான் கையிலயும் ஃபோனும் இருக்கு நமக்கு. அப்ப என் ஆத்துமா, என் உள்ளம் அப்படி நம்ம யோசிக்கிறதை விட, மிகவும் அதிகமாய் நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோம்? என் நிலம், என் வீடு, என் ஜாதி, என் மதம், என் மொழி, இப்படி என்னென்னமோ ஒரு மனிதன் தன்னுடையதாக அவன் உரிமை கொண்டாடுகிற காரியங்கள் நெறைய இருக்கு. ஆனால், அவனுக்கு உண்மையிலேயே உரிதானது எது? அவனுக்கு உள்ள இருக்கிற மற்ற எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. மனிதனுடைய சரீரம் கூட வெளியரங்கமா இருக்கு. அவன் மறைத்துக் கொள்ள முடியாது. அவன் ஒளித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய உள்ளம், அது யாரும் பங்கிட முடியாதது. ஒரு வர்ணனைக்காக வேண்டுமானால், அ என்னுடைய உள்ளம் திருடு போயிடுச்சு. என்னுடைய இருதயம் அப்படி ஆயிருச்சு. அத யாரும் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க. இப்படிலாம் ஒரு வர்ணனையா, கவிதை நயமா சொல்லுகிறது வேணா உண்டு. ஆனால் உள்ளத்தை யாரும் கொள்ளை கொள்ள முடியாது. உள்ளத்தையோ, இருதயத்தையோ யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு மனிதனுக்குள்ளே அவனுடைய உரிமையாக, ரகசியமாக அவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கலாம். நம்ம ஊர்ல சொல்றது மாரி தான். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிருது. அது வேற விஷயம். அல்லேலூயா! நம்ம உள்ள நினைக்கிறது வெளியில எப்படியோ வந்துருது. அது வேற விஷயம். ஆனால் உள்ளம் என்பது நம்முடையதாய் இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த உள்ளம் அப்படின்றதெல்லாம் மனிதனுக்கு அதிகமாய் அவன் அத உணர்கிறவனாய் இருப்பான். தனக்குள்ள அந்த காலத்து படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல எப்படி இருக்கும்? "பெரிய உள்ளம் படைச்சவர் நீங்க" அப்படின்னு யாராவது வந்து வாழ்த்துவான். ஒரு த ஒரு நல்ல தாராளமான, தயாள குணமுள்ளவன பார்த்து என்ன சொல்லுவாங்க? "பெரிய உள்ளம்." சிலருக்கு வந்து "சிறந்த உள்ளம்." இப்படி உள்ளத்தை பற்றி யோசனை உள்ள ஒரு ஜெனரேஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் உள்ளம் என்பது பெருசா ஒரு தனிப்பட்ட யோசனை கிடையாது. காலையில எழும்பினதில இருந்து வெளியரங்கமாகவே நம்ம எங்கேஜ்டா இருக்கோம். வெறும் வெளியரங்கமாகவே, அதாவது வெளியரங்கம்னா, நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பார்வை கிடையாது. நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையாக சொல்லுகிறபோது, அது கடுகு விதைக்கு ஒப்பாக்கி அவர் சொல்லுவார். அப்ப நம்ம பார்த்தோம். கடுகு விதைய ஒரு இன்டலெக்ட் பார்த்தான்னா எப்படி பார்ப்பான்? ஆனால் ஒரு இன்சைட்ஃபுல் பெர்சன் ஒருத்தன் பார்த்தான்னா எப்படி பார்ப்பான்? அப்ப இன்சைட்ஃபுல்லா இருக்கிறவன் எத பார்ப்பான்? அது என்னவாக வருகிறது? அது மரம் அது விதை விதைக்கப்பட்டு, அது பெரிய மரமாக வந்து, அதுல பல பறவைகளும் வந்து அடையத்தக்கதாய் அது வரக்கூடியது. இப்படி பார்ப்போம். அதுபோல தான் ஒரு இன்டலெக்ட்டா இருக்கிறவன் எப்போதுமே வெளியில தேடிக்கிட்டே இருப்பான். முன்னாடி Google மட்டும் தான், இப்ப Chat GP இருக்கு. இன்னும் எவ்வளவோ AI சாட்ஸ் இருக்கு, சர்ச்சஸ் இருக்கு. இப்படி வெளியில ஒரு மனிதன் அவன் எப்போதுமே என்ன செய்து கொண்டே இருக்கான்? தேடிக்கிட்டே இருக்கான்.
வெளியிலேயே அவனுடைய மனம், அவனுடைய பார்வை, அவனுடைய யோசனை, அவனுடைய எங்கேஜ்டா அவன் இருக்கிறதெல்லாம் வெளியிலேயே தான் நம்ம இருக்கிறோம் பொதுவாக. ஆனால் அப்படி நமக்கு நிர்பந்தங்கள் இருக்கிறது உண்மைதான். நம்ம எல்லா காரியமும் வெளியில தான் நம்ம தேடி அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் அதனால தான் நம்ம ஜெபிக்கிற நேரங்களை நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டும். அல்லது தேவ சமூகத்திலே அமர்ந்து இருக்கிற சமயங்களை நாம் வைக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கிற போது தான் கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஆத்துமார்த்தமா, உள்ள முழு உள்ளத்தோடு நாம் தேவனை சிந்திக்க முடியும். நினைத்து பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எப்படி நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் கிருபைகளை உணர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நம்மளுடைய உள்ளம் அது தெளிவாய், அது தேவ சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறதாய், எளிமையாய் இருக்கிற போது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இன்சைட்ஃபுல் உணர்வு உள்ள நம்ம எப்போதும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல நாம் காணப்பட வேண்டும். ஆனால் நமக்கு உள்ளத்தை குறித்து உணர்வும் இல்ல பாதி நேரம். ஆத்துமாவை குறித்து ஒரு வெளிப்பாடும் இல்ல. ஆனா இவன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதக்காரன். அவன் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறபடியினால அவனுக்கு சில சத்தியங்களை விளங்கிக் கொள்ளுகிறான். அவன் சொல்றான், "என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது." பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம பொதுவா எப்படி என்கரேஜ் பண்றோம்? ஜெபிக்கிறப்பயாவது கண்கள கொஞ்சம் மூடுங்க. ஏன்? எப்போதும் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே நம்ம கண்கள் வந்து எங்கேயாவது போய் உட்கார்ந்தா அப்படியே சுத்தி பார்க்கும். இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? எப்படி நடக்குது? இது எப்படி செஞ்சிருக்கான்? இங்க எத்தன ஃபேன் போட்டிருக்கான்? அங்க எவ்வளோ சேர் போட்டிருக்கான்? எத்தன ஆட்கள் வராங்க, போறாங்க. நம்ம கண்கள மூடுனாலே நமக்கு பயம் வந்துரும் சிலருக்கு. அல்லேலூயா! ஆனால் தேவ சமூகத்தில நம்ம அவருடைய கிருபா சண்டையில அமர்ந்திருக்கிறபோது கண்களை கொஞ்சம் மூடி, நம்ம உள்ளம் தேவனை நினைத்து பார்த்து, உள்ளம் பரிசுத்தாவினாலே நிரம்பி, நம்ம அப்படி காணப்படுகிற போது, அல்லது தேவ வார்த்தைகளை கொண்டு, நம்ம உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து, நம்ம காணப்படுகிற போது, நமக்கு அது ஒரு நன்மையான காரியம். அப்போ உள்ளம் என்பது ஒரு உணர்வாய் அது இருக்கிறது. அதே சமயத்துல ஆத்துமா என்பது ஒரு வெளிப்பாடாய், ஒரு சத்தியமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா! என் சட்டை, என் பேண்ட், என் ஷூ இதே நம்ம எத்தன வருஷத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா! என் காசு எல்லாம் நம்ம பேசுறது ஃபுல்லா எப்படிதான் இருக்கு? இது நமக்கும் எரிச்சலா இருக்கு இப்படி யாராவது பேசினா. கர்த்தருக்கும் ரொம்ப எரிச்சலா இருக்கு. அல்லேலூயா! இப்படியே பேசிட்டு இருக்கான். சரி ஏன்னு சொல்றியா? உனக்கு உண்மையிலேயே உரிமையா இருக்கிறது என்னது? உன்னுடைய உள்ளம், உன்னுடைய ஆத்துமா. அதை குறித்து ஒரு வெளிப்பாடும் இல்ல. அல்லேலூயா! அதை நினைத்து பார்க்கிறதே கிடையாது. அப்ப நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற போது, மரணத்திற்கு பிறகும் ஒரு மறுஜென்ம பூமி நமக்கு உண்டு என்று சொல்லப்படுகிற போது, எது நீட்டிப்பாய் வரும்? நம்ம பேண்ட் சட்டை வராது. நம்ம செல்போன், டிவி, நிலம், காசு எதுவும் வராது. ஆனால் எது வரும்? இந்த உள்ளம், இந்த ஆத்துமா அது வரும். அல்லேலூயா! இந்த ஆத்துமா நீடித்து வரும். நம்ம வேற ஒரு நினைவுகள்ல போயிற மாட்டோம். நமக்கு அது எப்படி நம் நினைவுகள்லாம் கர்த்தர் எப்படி மாற்றுவாரு, என்ன செய்வாரு, அது மறுரூபப்படுத்துவார் என்பது அது வேற. ஆனா நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய நான் இல்லது இது நான் தான் அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிற அந்த காரியம், அந்த அந்த விஷயம் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆத்துமா, அது நித்திய காலங்களுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது. அது தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். முடிவிலே கர்த்தர் நம்மை மகிமையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிறபடியினாலே தான் நம்ம இந்த ஆத்துமாவை குறித்து இந்த சங்கீதக்காரன் ஒரு வெளிப்பாடுள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா! அவனுக்கு தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 1 Chronicles 22nd chapter 19th verse வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22வது
அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமூட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படி படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும், உள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்களில, இருதயம் என்று சொல்லப்படுறது. ஆங்கிலத்துல ஹார்ட் அப்படின்னு சொல்லுகிற போது நம்மளுடைய உள்ளத்தை காண்பிக்கிறது. உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு அப்படி 2 இருக்குன்னு தெரிஞ்சாதானே கர்த்தரை நோக்கி தேட முடியும். அல்லேலூயா. பாதி பேருக்கு அந்த வெளிப்பாடே நமக்கு இல்ல. அந்த சத்தியத்தையே நம்ம அறிந்து கொள்ளல. எப்போ பார்த்தாலும் நம்ம மற்ற காரியங்களை தான் நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடையது என்று. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வருகிற நாட்களில, அவன் தனக்குள்ளே கர்த்தர் ஒரு உள்ளத்தை, ஒரு அருமையான ஒரு இருதயத்தை, ஒரு உள்ளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரம் ஒரு ஆத்துமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா நமக்குள்ள இருக்கு. இப்ப எல்லாம் பாருங்க, நம்ம அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. முன்னாடி எல்லாம் சபை அப்படின்னு வந்துட்டா, எத்தன ஆள் இருக்காங்க உங்க சபையிலன்னு கேட்க மாட்டான். எத்தன ஆத்துமா? இன்னைக்கு புதிய ஆத்துமா வந்துச்சான்னு கேட்பான். அல்லேலூயா! நான்லாம் முதல்ல அத கேட்டுட்டு பிரமிச்சுட்டேன். என்னடா இது வித்தியாசமா சொல்றாங்களே! ஆத்துமா வருமா இந்த சபைக்கு? அப்படின்னு. அது ஏதோ தனியா வரும் போல இருக்குன்னு நெனச்சுட்டேன். அது ஆனா ஒரு ஜனக்கூட்டத்த ஒரு நபரா நினைக்கிறத விட, ஆத்துமாவா கருதப்பட்டதும் உண்டு. அல்லேலூயா! அப்ப அதெல்லாம் ஒரு வெளிப்பாடை காண்பிக்கிறது. ஒரு ஆத்துமா. ஒரு மனிதனையும் மனிதனாய் பார்க்கிறது ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் ஒரு ஆத்துமாவாய் பார்க்கிறது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். அல்லேலூயா! நான் நினைப்பேன் அப்பப்ப, கர்த்தர் மனுஷன்னாலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவார் போல இருக்கு. என்னடா இந்த மனுஷன் அப்படிதான் அவருக்கு இருக்கும். ஆனா ஆத்துமான்னு நினைச்சிட்டாருன்னா என்ன செய்வாரு? நேசிப்பாரு. அல்லேலூயா! மனுஷன் நினைச்சா எரிச்சலா இருக்கு. ஆனா ஆத்துமா அப்படின்னு நினைச்சா, ஏன்னா மனுஷன் என்றால் அவன் எப்படி இருக்கான்? பெருமை உள்ளவனா இருக்கான். மனுஷன்னாலே ஒரு மாதிரி அவன் ஒரு ஒரு அன்புள்ளவனா இருக்கிறது இல்ல. இப்படி இருக்கு. ஆனா ஆத்துமான்னு வந்துட்டா அதுல ஒரு வெளிப்பாடு இருக்கு. அதுல ஒரு சத்தியம் இருக்கு. அதற்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆத்தும மீட்பு அவர் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்தும நேசராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இப்படி இருக்கிறபடினாலே ஆத்துமா என்றால் அவருக்கு அப்படி ஒரு ஆங்கிள் தான் நமக்கு அவர் வேதத்துல கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா! அப்ப உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நம்ம எதை நேராக்க வேண்டும்? நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தையும், ஆத்துமத்தையும் நேராக்க வேண்டும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இது 2த்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை தான் இங்கே சங்கீதக்காரன் 94ஆம் சங்கீதத்தில நம்ம பார்க்கிறோம். உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறது. விசாரங்கள்லாம் என்ன? கேர்ஸ். லைஃப்ல இருக்கிற நெறைய கேர்ஸ். நெறைய பாரங்கள், சோகங்கள், துக்கங்கள், நெறைய பிரயாசங்கள், இப்படி நெறைய இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யுது? உள்ளத்துல பெருகுது. பிள்ளைகளை நினைத்து, எதிர்காலங்களை நினைச்சு, வேலையில, வீட்டுல, குடும்பத்துல, ஊர்ல இருக்கிறவங்கள, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நினைக்கும். அல்லேலூயா! உள்ளம் என்பது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாட்டியும் உள்ளம் என்பது ஃபங்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த உள்ளம் என்பது அதுல விசாரங்கள் பெருகுகிறது. பெருகுகிற போது சங்கீதக்காரன் சொல்றான், அதே சமயத்திலேயே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு காரியம் நிகழ்கிற போதே, தேவன் தம்முடைய ஆறுதல்களை என்னுடைய ஆத்துமாவிற்கு அளித்து அவர் என்னை தேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஏன் உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகிறது? ஏனென்றால் நமக்கு அவிசுவாசங்கள் இருக்கிறது. நம்மளுடைய மனதிலே மனோவிருத்தி இல்லாமல், ஒரு விசுவாச ஒரு தன்மை இல்லாமல் இருக்கிற போதெல்லாம், உலகத்தின் சூழல் காரணமா, வாழ்வின் நிலைமைகள் காரணமா, சில சமயங்களிலே சில சோதனையின் காரணமா, பரீட்சைகளின் காரணமா நமக்குள்ளே விசாரங்கள் பெருகுகிறது உண்டு.
ஆனாலும் விசுவாசத்தினுடைய ஜீவியத்தை உடைய ஜனமாய் நாம் இருக்கிற போது, இதே உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகிறதற்கு பதிலா வேறு ஒரு காரியம் பெருகும் என்று புதிய ஏற்பாட்டில யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அதை வாசிக்கலாம். 38, 39 வாசிக்கலாம். யோவான் 7, 38, 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அந்த சமயத்துல பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாரேயானால், நம்ம ஞானஸ்தானம் பெற்று சபையில இணைக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற, இயேசுவை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தில் இருப்போமேயானால், ஒரு காத்திருப்போடு இருக்கிற தேவ ஜனத்திற்கு, ஒரு தாகத்தோடு இருக்கிற தேவ ஜனத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளுகிறார். அல்லேலூயா! அப்ப வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உள்ளத்திலே இருந்து, எந்த உள்ளம், எந்த உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானோ, அதற்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல வெறும் ஆத்துமா தேற்றப்படும்படி ஆறுதல்களை மாத்திரம் அளிக்கிறது இல்ல, அதோடு சேர்ந்து கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, அப்படின்னா விசுவாச ஜீவியத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரே ஒரே மெய்யான தெய்வம் என்று, அவரே தேவனுடைய குமாரன் என்று, அவர் மெய்யாக இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று விசுவாசிக்கிற போது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், எனக்காய் நமக்காய் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், எனக்கு பாவங்களை மன்னிக்கும்படி, எனக்கு என்னுடைய ஆத்துமாவை மீட்கும்படி, எனக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படி, என்னை அவருடைய சமூகத்திலே முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்ளும்படி இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நான் அவரை ஆராதித்து மகிழ்ந்து அவரை நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற தேவ ஜனத்திற்கு என்ன உண்டாகும்? உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல இந்த உள்ளம் என்று ஒன்று இருக்கிறதை ஒருவன் உணர வேண்டும். எப்போதும் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா உள்ளம் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு அலுவல். மனிதன் எல்லா காலங்களிலே, கர்த்தர் சிறு வயதுல படிக்கிறதுக்கு ஒரு காலம், அதுலயும் வீக்கெண்ட்ஸ் இருக்கும், அதுலயும் சாயங்காலங்கள் இருக்கும், ராத்திரிகள் இருக்கும், விடியற் காலைகள் இருக்கும், இதெல்லாம் ஃப்ரீ டைம் தான். அப்புறம் வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு அது கொஞ்சம் குறைஞ்சாலும் இருக்கும். அல்லேலூயா. குடும்ப காலங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் ஃப்ரீ டைம், உள்ளத்திற்கு நம்ம நேரம் செலவிடுவதற்கு தேவன் அனுமதித்துக் கொண்டே தான் இருப்பார். உள்ளத்தோடு நாம் சம்பாஷணை, இருதயத்தோடு சம்பாஷணையே செய்யக்கூடாதபடி தேவன் நமக்கு தடை செய்கிறதே இல்லை. யார் எவ்வளவு பெர்சிக்யூஷன்ல இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, தடை செய்ய முடியாது. அவன் தன்னுடைய கண்களை மூடி அவன் தன்னுடைய உள்ளத்திலே ஆத்துமார்த்தமா தேவனை நினைத்து, இயேசு கிறிஸ்துவை அவன் நினைத்து, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை அண்டிக் கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாய் தேற்றுகிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற போது அந்த உள்ளத்தில இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதான் பரிசுத்தாவியானவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அந்த ஆவி தங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நடத்திப்பு செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ண போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு சத்தியங்களை விளக்கி காண்பிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனை தங்களுக்கு தெரிவிக்க போகிறார், அறிந்து கொள்ள உதவ போகிறார். இப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் எங்கே இருந்து வருகிறார்? அந்த உள்ளத்திலே இருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் ஓடுகிற அந்த அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. அப்ப விசுவாச ஜீவியத்துல வந்துட்டா விசாரங்கள் பெருகுகிற அனுபவங்கள் வரலாம். ஆனால் விசாரங்கள் பெருகுகிற அதே சமயத்துல ஒரு பக்கம் தேவனுடைய ஆறுதல்கள் ஆத்துமாவை தேற்றுகிற போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் எழுந்தருளுவார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஓடுகிறார். ஹalleluya. praise the Lord. இந்த ராத்திரி வேளையிலையும் ஒருவேளை நம்முடைய ஜீவியத்துல அநேக நாட்கள் இந்த உள்ளத்தை குறித்தும் ஆத்துமாவை குறித்தும் இருக்கிற வெளிப்பாட்டுல ஒரு கலங்கின அனுபவத்துல, கலங்கின அனுபவம்னா சரியா பார்க்க முடியல. இதுக்கு முன்பாக நான் இதை ரொம்ப தெளிவா கண்ணோக்கி பார்க்க முடிந்தது. I had a perspective towards my heart and my soul before, but not anymore. அதை குறித்த ஒரு உணர்வோ ஒரு வெளிப்பாடோ எனக்கு அவ்வளவா இல்ல. என்னால அதுல அவ்வளவா நீட்டிப்பா இருக்க முடியல. முக்கால்வாசி நேரம் நான் வெளியரங்கமான காரியங்களிலேயே என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். I'm engaging myself on the outwardly things. I'm not being insightful enough என்று நினைத்தால் இன்று ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கண்களை நம்ம இந்த ராத்திரியில நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கிற போது நமக்கு அந்த உணர்வுகளை கர்த்தர் மீட்டெடுத்து கொடுப்பார். ஏன்னா அந்த பகுதியில இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருள போகிறார். வேதத்துல இன்னொரு வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நம்மளுடைய இருதயத்துல தான் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உள்ளம், அந்த இருதயம், இவைகளின் மேல நம்ம அதிகமாய் நம்ம அதை ஒரு ஆக்டிவேட் பண்ணாம என்கேஜ் பண்ணாம நம்ம காணப்படுறோம். எப்போதும் நம்ம புத்திய வச்சே யோசிக்கிறோம். இவன் என்ன யோசிச்சான், இவன் என்ன சொன்னான், அவன் இப்படி நடந்துகிட்டான், இது இப்படி போனா அப்படி ஆகுமா, அப்படி போனா எல்லாம் ஒரு அளவுதான். அல்லேலூயா. பெரிய சமுத்திரத்திற்கே எல்லைகள் இருக்கு. அல்லேலூயா. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்கள்ல எழும்பி வந்துகிட்டு இருக்குன்றாங்க ஊருங்களை நோக்கி, குளோபல் வார்மிங்ல. அப்படிப்பட்ட அதுவே உடனே வர முடியல. அவ்வளவு எல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனுஷன் நம்ம என்ன செய்யறோம்? எப்போதும் ஏதோ சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, இதுக்கு முன்னாடி வசனத்துல 18வது வசனத்துல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. விசுவாசிகளுக்கு அப்பப்ப என்னதான் நடக்குது? சும்மா ஒரு இடத்துல இல்லாததுனால கால் அப்பப்ப சறுக்க தான் செய்யுது. கொஞ்சம் அப்பப்ப டப்புன்னு கால் பிடிச்சுக்குது. அப்படி டக்குன்னு ஏதாவது ஒண்ணுத்துல சறுக்கி சுளுக்கு பிடிச்சிருது, ஒரு முட்டியில வலி வந்துருது. இதெல்லாம் விசுவாசிகளுக்கு நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தாதான் அவன் பேரே விசுவாசி. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் தம்முடைய கிருபையை வைத்திருக்கிறார். நம்ம கால் சறுக்குகிறது என்றால் அதுவும் மனதை தான் இங்கே குறிக்கிறது. அல்லேலூயா. பிசிக்கலாவும் அது அப்ளை ஆனாலும் மனதை அது குறிக்கிறது. அது ஒரு உருவகமாய் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப கால் சறுக்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? அப்படி கொஞ்சம் தவறிடும் போது, யானைக்கும் அடி சறுக்குன்னுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி சறுக்கல் ஆகும் போது நம்ம அது தேவனிடத்துல தெரிவிக்கிற போது கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை தாங்கிக் கொள்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. அப்ப உள்ளத்திலே ஜீவ நதியாய் ஆவியானவர் பெருகுகிறார். காரணம் என்ன? விசுவாச ஜீவியம். ஆத்மாவிற்கு என்ன உண்டாகிறது? தேறுதல் உண்டாகிறது, ஆறுதல் உண்டாகிறது, ஆத்மாவிற்கு பலன் உண்டாகிறது. அப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று நாம் எப்போதும் கண்டறிய வேண்டும். அதை குறித்து கண்டறியாமல் இருக்கக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 124ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Psalm 124:7 and 8. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருதியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு ஆத்துமா தப்பிச்சிருக்கு. எப்படி தப்பிச்சிருக்கு ஆத்துமா? வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு ஆத்துமாவை பத்தி. அதெல்லாம் நம்ம பேச தொடங்கணும்னா
இந்த ஜென்மம் நமக்கு பத்தாது. அல்லேலூயா. அவ்வளவு கண்டென்ட் மட்டுமே அவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் அது வெளிப்பாடு இருக்கு. அதனுடைய நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் ஏகப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு ஆத்துமாவை குறித்து ஒரு வசனம் இருக்கு. எப்படி நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. ஒரு ஆத்துமா இங்க தப்பிக்குது. எப்படி தப்பிக்குது? வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல ஜஸ்ட் மிஸ் ஆகுது. அல்லேலூயா. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆத்துமா அவ்வளவு ஆத்துமாவுக்கு விரோதமா காரியங்கள் இருக்கிறது இந்த பூமியில. ஆத்துமாவுக்கு விரோதமாய் மாம்ச இச்சைகள் கிரியை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவுக்கு விரோதமாய் சத்துருவும் இருக்கிறான், பூமியின் காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய வேத வசனம் எப்படிப்பட்டது? குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமான இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல இங்கே ஒரு ஆத்துமா வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தப்பினது. எப்படி? 8ஆம் வசனத்துல தான் அதனுடைய க்ளூ இருக்கு. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமம், சகாயம், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை ஒரு அதனுடைய வெளிப்பாடு உள்ள ஒரு அனுபவத்தை இங்கே காண்பிக்கிறது. நமக்கு ஒரு சகாயம் செய்கிற தேவன் என்று அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது? விசுவாச ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளுகிறானே ஆனால் அது விசுவாசத்தின் காரணமாகத்தான் இருக்க முடியும். ஒரு மனிதன் தனக்கு சகாயராய் கர்த்தரே உள்ளார் என்று அவன் நம்புகிறானே ஆனால் அது விசுவாசத்தின் காரணமாகத்தான் இருக்க முடியும். ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறானே ஆனால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறானே ஆனால் அதற்கு காரணம் அவன் அவர் மேல உள்ள விசுவாசத்தின் காரணமாகத்தான் இருக்க முடியும். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு விசுவாச ஜீவியம் உள்ள ஒரு மனுஷன், அவனுடைய ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை உண்டு. தப்பி போக கர்த்தராலே கிரியை செய்ய முடிகிறது. அவனுடைய ஆத்துமா தப்பித்துக் கொள்ளும். காரணம் என்ன? நம்ம வாசித்தோம். There is a connection between the heart and the soul. There is a connection between our நம்மளுடைய உள்ளத்திற்கும் நம்மளுடைய ஆத்மாவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. உள்ளத்திலே வற்றாத ஜீவனுள்ள நதிகள் ஓடும் அந்த அனுபவம் வருகிறது என்றால் காரணம் நம்ம மனதிலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த மாதிரி விசுவாச ஜீவியத்துல இருக்கிற போது அது ஒரு பக்கம் நம்மளுடைய ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்துல எழுந்தருளுகிறார், இன்னொரு பக்கம் நம்முடைய ஆத்துமா தப்பித்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. நமக்கு இந்த நாட்களிலே வெளிப்பாடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை குறித்து நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அல்லேலூயா. மற்ற ஆத்துமாவை அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய சுவிசேஷ வசனங்களை கொண்டு மீட்புக்குள்ளே நடத்த முடியும். எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே வழி தப்பி இந்த பூமியில எவ்வளவு ஜீவ காலங்களை கர்த்தர் தருகிறார். சிறு வயதுல இருந்து எத்தனையோ அனுபவங்கள், எவ்வளவோ கர்த்தரை கண்டறிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த மனுஷன் அவைகளையெல்லாம் நிராகரித்து விட்டு அவன் மரித்து போகிற போது அவன் ஆத்துமா அது அழிந்து போகிறது. அது எரி கடலுக்குள்ளே தள்ளப்படுகிறது. அது தவிப்புக்குள்ளே அனுப்பப்படுகிறது. மாறாக அவன் தம்முடைய ஜீவிய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த ஆத்தும மீட்புக்கு, இந்த ரட்சிப்புக்கு வானத்தில் எங்கிலும், வானத்தின் கீழெங்கிலும், பூமி எங்கிலும் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதனாலே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த கர்த்தருடைய நாமத்தில ஒருவன் கடந்து வர வேண்டும். அந்த விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்பொழுது அவனுடைய ஆத்துமா தப்பும். அல்லேலூயா. இல்லனா இந்த வேடர் சத்துருவினுடைய பிசாசினுடைய அந்த கண்ணிக்கு அது சிக்குண்டு அது தவிப்புக்குள்ளே கொண்டு போகப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா செழிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா பலப்பட வேண்டும்.
அப்படியானால் விசுவாச ஜீவியத்துல நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துல உள்ளது என்று நம்முடைய ஒரு விசுவாச ஜீவியத்துல நாம் வருகிற போது நம்ம ஆத்துமாவை கர்த்தர் தம்முடைய ஆறுதல்களாலே தேற்றுகிறது மாத்திரமல்ல, அதை பலப்படுத்தவும் செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இன்னொரு பகுதியிலே சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஈபாபா ஷபரிபா கரபாலா. கண்களை மூடி ஒவ்வொருவரும் இந்த வேலையில நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே சங்கீதத்தின் புஸ்தகத்துல 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்துல 42 6 7 8ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு ஆழம் தான் ஆத்துமா. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஆழம் இருக்கிறது. அதுபோல தேவனுக்குள்ளேயும் ஒரு ஆழம் இருக்கிறது. வெளியரங்கமாய் நாம் கண்டறிகிற தேவன் ஒரு பக்கம், ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு ஆழம். தேவனே அவ்வளவு, அவரை சுற்றிலும் மேகமும் அந்தாரமும் சூழ்ந்திருக்கிறது. அவரை அறிந்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தேவனே நமக்கு ஆச்சரியம் தான். என் நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறவர். அவரை அறிந்து கொள்வதே நமக்கு அவ்வளவு பெரும் அது ஆச்சரியம். அவருக்குள்ளே ஆழமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்குள்ளேயும் கர்த்தர் அவருடைய ஒரு இமேஜ்ல, அவருடைய ஒரு அவருடைய ஒரு இமேஜா நம்ம உண்டாக்கப்பட்ட இருக்கிறபடினாலே நமக்குள்ளேயும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? ஒரு டெப்த், ஒரு ஆழத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆழம், அந்த ஆத்துமா, நம்மளுடைய உள்ளம், அதிலே இருந்து நம்ம கர்த்தரை தேடுகிற போது, கூப்பிடுகிற போது, இங்கே சொல்லுகிறான் சங்கீதக்காரன், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அழகான அபிஷேகம் நிறைந்த வசனங்கள். கண்களை மூடி இந்த வேளையில நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்தி, நம்ம ஒவ்வொருவரும் எளிமையான ஒரு காரியம்தான், ஒரு சத்தியம்தான். ஆனாலும் இதை விளங்கி கொள்ள நாம் இன்று ராத்திரியில பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாட போகிறோம். ரீபாபா ஷபரிபா கரபலா புரபலா திரபலா பக்தியாந்தரதியா. என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஹல்லேலூயா. ரீபாபா ஷபரிபா கரபலா திரபலா பக்தியாந்தரதியா. தன்னுடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிற கலக்கத்தை இவன் உணர்ந்து கொண்டான். இது மற்ற காரியங்களை போல அல்ல, மனதிலே தோன்றுகிற கலக்கங்களை போல அல்ல. மனதிலே தோன்றுகிற கலக்கங்களுக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், கொஞ்சம் வசதியா இருந்துட்டாலே போதும், கொஞ்சம் யாராவது 4 பேர் கூட இருந்துட்டாலே போதும். ரீபாபா ஷபரிபா கரபாலா பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மனுஷனுடைய ஆறுதல் கிடைச்சாலே போதும், மனசுல இருக்கிற கலக்கங்கள் மாறிப்போம். ரீகரபாலா ஹுரபௌஷி அந்தரதியா. ஆனால் இது ஆத்துமாவிலே இருக்கிற கலக்கம். காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவும் ரட்சிப்புக்காக அது கதறி கொண்டு இருக்கிற அனுபவத்துல தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் ஒரு ஆத்துமா இருக்குமே, ஆனால் அது கதறி கொண்டு இருக்கிறது. அந்த கதறலை, அந்த கலக்கங்களை ஒரு மனுஷன் ஆத்மார்த்தமாய் தன்னுடைய ஆழங்களை அவன் அறிந்து கொள்ளுகிற போது, உள்ளத்துல அவன் சிந்தித்து கொண்டு இருக்கிற போது, ரீஷாபா ரிபா கரபாலா, ஓ நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் ஆத்துமாவுக்கு மீட்பு உண்டாக வேண்டுமே, என் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமே, என்னை அழுக்கற கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமே, என்னை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டுமே, ஜீவ புஸ்தகத்திலே நாமம் எழுதப்பட வேண்டுமே என்று கலக்கத்தோடு, கண்ணீரோடு, கதறலோடு ரீபாபா ஷபரிபா கரபாலா திரவோஷி அந்தரதியா ஒரு மனிதன் காத்திருக்கிற போது, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற போது, இயேசுவை நாமத்தை நோக்கி தொழுது கொண்டு அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற போது, அப்படித்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான்.
ஓ, தேவனை நினைக்கிற அந்த நினைவுகளோடு இருக்கிற போது உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறான். இதோ இந்த அபிஷேகத்தினுடைய சத்தத்தில ரீபாபா சந்தனாதியா ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் உண்டாகட்டும். ஆத்துமார்த்தமாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவங்கள் இந்த நாட்களில் உண்டாகட்டும். என் ஆத்துமாவிலே விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வேறு எந்த ஆறுதல்களினாலும் தேற்றப்பட அவன் தயாராக இல்லை. அவன் தேவனிடத்திலே இருந்துதான் ஆறுதல் வேண்டும் என்று காத்திருக்கிறான். அப்படி இருக்கிற அவனுக்கு கர்த்தர் ஆத்துமாவை செழிக்க செய்திருப்பார், பிழைக்க பண்ணி இருப்பார், பலப்பட செய்திருப்பார். அது போலதான் இந்த நாட்களிலேயே நம்மளுடைய ஆத்துமா செழிக்க வேண்டும், ஒரு உறுதியாய் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய நாமம் எழுதப்பட்டு இருக்கிறது என்கிற உறுதி நமக்கு காணப்படணும். இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலேயும் பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்கிற உறுதி இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். ஆத்துமாவிலே ஒரு பலன் உண்டாய் இருக்க வேண்டும். ஆத்துமா தேற்றப்பட்டு இருக்க வேண்டும். ஆத்துமா கலங்கி இருக்க கூடாது. ஆத்துமாவிலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆத்துமாவிலே தேவனுடைய ஆறுதல்கள் காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு ஆத்துமா தன்னுடைய ஆத்துமாவை குறித்து தனக்கு தாமே ஒரு நினைவு இல்லாமல், ஒரு வெளிப்பாடு இல்லாமல், அதனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் ஒருவராகிலும் இருக்கக்கூடாது. ஆத்தும மீட்பு உண்டு. ரிஷபா ரிபாக்கரபலா. ரட்சிப்பு உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு. ஆமென். உங்கள் இருதயத்தை உங்கள் ஆத்துமாவை நேராக்கி கர்த்தரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அபிஷேகம் உண்டாகும். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. அப்படி அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியினால நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்கிற போது ஆத்துமா தேற்றப்பட்டு இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கு. நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு இந்த ராத்திரியில அப்பா தேங்க்யூ ஜீசஸ், எங்கள் ஆத்துமாவை தேற்றி இருக்கிறீரப்பா. மகிழ்ச்சியோடு நாங்கள் காணப்படும்படி எங்கள் ஆவி உம்முடைய ஆவியினாலே எங்கள் உள்ளங்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.